ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெக்சர் 4ல ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் ஃபர்ஸ்ட் கார்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு. இந்த சர்க்கிளை ஒரு லைன் வந்து இப்படி பைசெக்ட் பண்ணுது, அதாவது இப்படி கட் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஏபி ஏபி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்டு அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்ஸ் ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு அண்ட் இன்னொரு சர்க்கிள் வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து வரும் பாத்தீங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற மாதிரி இந்த லைனு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமன் கார்டு. அண்ட் இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம S1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நோட் பண்றோம், இந்த சர்க்கிளை S2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நோட் பண்றோம். ஸோ அப்படின்னா இப்போ இந்த காமன் கார்டோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா S1 மைனஸ் S2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் கார்டோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கும். ஒரு கொஸ்டின் வந்து பார்ப்போம் அது பேஸ் பண்ணி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, which of the following point is a point on the common chord of the circles? ஒரு ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ S1 ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3y பிளஸ் 6. S2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 8y மைனஸ் 13. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் காமன் கார்டு வந்து என்னன்னா S1 மைனஸ் S2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்றப்ப என்ன ஆகும் பாருங்க, ஆகுமா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல். ஸோ எக்ஸ் பிளஸ் 5y பிளஸ் 19 அப்படின்னு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப இப்போ ஆப்ஷன் ஏ போட்டோம்னா என்ன வரும், ஈக்குவல் டு 0 வர வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கமா மைனஸ் 2 போட்டா 1 பிளஸ் 5 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 19. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ இது இல்லை. இப்போ பி ஆப்ஷன் வந்து போட்டோம்னா 1 கமா 4. ஸோ 1 பிளஸ் 5 இன்டூ 4 பிளஸ் 19. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 14 வருது. ஸோ இதுவும் இல்லை. இப்போ சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கமா 2. இது போட்டோம்னா என்ன வருது, 1 பிளஸ் 5 இன்டூ 2 பிளஸ் 19. ஸோ இதோட வேல்யூ 30. ஸோ இதுவும் இல்லை. இப்போ டி ஆப்ஷன் போட்டோம்னா என்ன வருது பாருங்க, 1 பிளஸ் 5 இன்டூ மைனஸ் 4 பிளஸ் 19. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வந்து கரெக்ட். அடுத்த விஷயம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a straight line cuts the circle x square plus y square equal to 25 in two distinct points A and B. The distance of A and B is 2 from the point 3, 4. In the equation of line AB is. ஸோ அப்படி வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுது. ஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ the distance A and B is 2 from the point 3, 4. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு 3, 4 சர்க்கிள்ல. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏவும் பியும் 2 சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா S1, இது வந்து பார்த்தீங்கன்னா S2. இப்போ S1 ஓட ஈக்குவேஷன் வந்து என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. கரெக்டா? இப்போ S2 ஓட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, S2 ஓட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 அண்ட் அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், அதாவது 4.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், s1 மைனஸ் s2 பண்ணணும், which is x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 மைனஸ் ஆஃப், இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y பிளஸ் 16 மைனஸ் 4 அப்படின்னு வரும், which is equal to x square plus y square minus 25 minus x square minus y square minus 25 plus 4 plus 6x plus 8y அப்படின்னு வருமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 25 கேன்சல். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் காமன் கோட், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6x plus 8y plus 4 equal to 0. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா 3x plus 4y plus 2 equal to 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, two parallel chords of a circle having diameter 4 units, so r equal to 2, lies on the opposite side of the center and subtends angles euro cos inverse of 1 by 7 and secant inverse of 7 at the center respectively. Then the distance between the chords அப்படின்னு கேட்குறோம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, சென்டர் இங்க இருக்கு, அண்ட் டூ பேரலல் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் ஆப்போசிட் சைடு ஆஃப் த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு கார்டு எப்படி இருக்கு, இன்னொரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. இதுல ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது. ஸோ சப்போஸ் வந்து நான் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஆல்ஃபா. இன்னொரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஆங்கிள் வந்து சப்டெண்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா, அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அண்ட் இங்கேயும் ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு இது வந்து என்ன ஆயிடும்னா பீட்டா பை 2 ஆயிடும், இது வந்து ஆல்ஃபா பை 2 ஆயிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஹைப்போடெனியஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 2 இன்டூ காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 ஆயிடுமா. இப்போ அதே மாதிரி இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா 2 இன்டூ காஸ் ஆஃப் பீட்டா பை 2 ஆயிடும். ஸோ நமக்கு ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 cos of alpha by 2 plus 2 cos of beta by 2. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 7, அதாவது காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 by 7. இப்போ நமக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 வேணும். ஸோ நம்ம சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், 2 காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆல்ஃபா பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 by 7 அப்படின்னு வந்து வரும். ஸோ cos square of alpha by 2 is equal to 1 plus 1 by 7 by 2. அதாவது என்ன வரும்னா 4 by 7. ஸோ cos of alpha by 2 is equal to 2 by root 7 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா. அதே மாதிரி பீட்டா is equal to secant inverse of 7. So secant beta is equal to 7, which implies cos beta is equal to 1 by 7. ஸோ இதுக்கும் நம்ம வந்து போட்டோம்னா cos of beta by 2 வந்து என்ன வரும்னா 2 by root 7. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4 ஆஃப் காஸ் இன்டூ ஆல்ஃபா பை 2. ஸோ அதோட வேல்யூ வந்து என்னன்னா 4 இன்டூ 2 பை ரூட் 7, விச் இஸ் 8 பை ரூட் 7. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால வந்து என்ன சொல்றாங்கன்னா, OP is diameter of circumcircle of triangle APB அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட சென்டர் வந்து பாத்தீங்கன்னா O, அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு P.
இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டச் பண்ற மாதிரி நம்ம வந்து 2 லைன் வரைஞ்சோம்னா என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு லைன் இப்படி போகும், இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும். அண்ட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணேன்னா இப்படி வருமா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? இந்த ட்ரையாங்கிள் ஏபிபி இதோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஆர்எல் கியூப் பை எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க எல்ன்றது வந்து என்னன்னா ரூட் ஓவர் எஸ் ஒன். ஸோ நம்ம எஸ் ஒன்னா என்னன்னு பார்த்தோம். எஸ் ஒன்னா என்னன்னா இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ன நம்ம எஸ்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றப்ப வர வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஒன். ஸோ அதோட ரூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே. அண்ட் tan ஆஃப் ஏபிபி இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2RL by L ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் கியூப் பை எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அண்ட் tan ஆஃப் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 2RL by எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஒரு கொஸ்டின் வந்து போடும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, if the tangents at the points P and Q of the circle x square plus y square minus 2x plus y equal to 5 meet at the point R, then the area of the triangle PQR is. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் S equal to 0. ஸோ இந்த சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் இருக்கு. ஒரு டேஞ்சன்ட் இது, இன்னொரு டேஞ்சன்ட் இது. ஸோ இந்த ரெண்டு டேஞ்சன்ட் எங்க மீட் ஆகுது? ஆறுன்ற இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 9/4, 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், இது வந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ அது வந்து என்னன்னா பி கியூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஆர்எல் கியூப் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ எல்ன்றது என்ன? ரூட் ஓவர் எஸ் ஒன். இங்க பாயிண்ட் பி வந்து என்னன்னா அதுதான் வந்து நம்ம ஆர். ஸோ 9/4, இங்க எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இதோட சென்டர் வந்து என்னன்னா 1, -1/2. கரெக்டா? இப்போ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 1 plus 1/4 minus 5. Which is equal to இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ ஈக்குவல் டு 5னா ஸோ நமக்கு -5 அப்படின்னு வரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா +5 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 6 plus 1/4 which is equal to root over 25/4 which is 5/2. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோட வேல்யூ. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் எஸ் ஒன். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 9/4 whole square plus 2 square minus 2 into 9/4 plus 2 minus 5. ஸோ இதோட வேல்யூ வந்து சால்வ் பண்றப்ப என்ன வரும்னா 5/4 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ வந்து 5/2 இன்டூ எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 5/2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5/4 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா 5/4 by 2 into 4 cube by இப்போ 5/4 தி ஹோல் ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துட்டுனா என்ன ஆகும்? 4 plus 1 அப்படின்னு வருமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5/4 by 2 into 4 cube by
இது வந்து ஒரு 5 ஸ்கொயர், இது வந்து ஒரு 5. ஸோ 5 கியூப் பை 4 ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ டைம்ஸ் இதுவாகும். இது வந்து 5 டைம்ஸ் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5/8 அப்படின்னு வந்து வரும். ஓகே. இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.